ஹாய் கைஸ், இட்ஸ் தாழ்வினி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் நலமாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ரக்ஷா பந்தன் இதையா நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். இதோட ஹிஸ்ட்ரி என்ன? கண்டிப்பாக ஒரு ஃபெஸ்டிவல் நம்ம செலிப்ரேட் பண்ணுறோன்னா அதுக்கு பின்னாடி ஒரு 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 கதை இருக்கும் அல்லவா? இன்னைக்கு நான் இதை பற்றி பேச போகிறேன்னா த ஹிஸ்ட்ரி ஆஃப் ரக்ஷாபந்தன். இந்த வருஷம் ரக்ஷாபந்தன் எப்போ வந்துச்சுன்னா 19 ஆகஸ்ட் 2024, அதாவது இந்த வருஷம். கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் யோசிக்கலாம், எதுக்கு முடிஞ்சு போன ஒரு ஃபெஸ்டிவல் பற்றி இப்போ கஞ்சி பேசிக்கிட்டு இருக்குன்னு. பட் நான் அதுக்கு ஒரு கதை வச்சுருக்கேன், நான் சொல்கிறேன். என்ன தான் யோசிச்சேன்னா, எதுக்காக எல்லாரும் ரக்ஷாபந்தன் செலிப்ரேட் பண்ணுறாங்க, எதுனால, எப்படி ஸ்டார்ட் ஆகுச்சு, அதோட ஹிஸ்ட்ரி என்ன, ஸோ அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சுக்கணுன்னு ஒரு மாதிரியான ஒரு ஆசைகள் வந்தது. ஸோ வந்தனால நானும் தேடி பார்த்தேன். ரக்ஷாபந்தன் சொன்னாலே கண்டிப்பாக வந்துட்டு நம்மளுக்கு என்ன தெரியும்னா, ஒரு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் செலிப்ரேட் பண்ணுற ஒரு ஃபெஸ்டிவல்னு சொல்லலாம். அண்ட் கண்டிப்பாக ரக்ஷாபந்தன் அன்னைக்கு வந்துட்டு ஒரு சிஸ்டர் வந்து அவங்க பிரதரோட கையில் வந்துட்டு ஒரு கயிறு மாதிரி கட்டுவாங்க. அண்ட் மோஸ்ட்லி வந்துட்டு அந்த கயிறு என்ன கலரில் இருக்கும்னா ரெட் கலரில் இருக்கும். அது மட்டும் இல்லை, பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் நான் சொன்ன மாதிரி ரக்ஷாபந்தன் அன்னைக்கு ஒரு சிவப்பு கயிறு கட்டுவாங்க. அந்த கயிறு பேர் தான் வந்துட்டு ராக்கி. ஸோ அதுதான் வந்துட்டு ஜெனரேஷனாக ராக்கின்னு சொல்லி கட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஃபெஸ்டிவல் என்ன டிஃபைன் பண்ணுதுன்னா, சேஃப்டி அண்ட் பியூர் பாண்ட் பிட்வீன் சிப்லிங்ஸ்னு சொல்கிறாங்க. யூஸ்வலாக இந்த ரக்ஷாபந்தன் எப்போ வரேன்னா, ஹிந்து கேலண்டரில் இருக்கிற ஸ்ரவந்த் மந்த், அதாவது ஸ்ரவன் மாதத்தில் தான் வந்துட்டு ரக்ஷாபந்தன் வரும். ரக்ஷானா வந்துட்டு சேஃப்டி, அதாவது பாதுகாப்பு. அண்ட் பந்தன்னா மீன்ஸ் ஒரு பாண்ட். ஸோ ரக்ஷாபந்தன்னா என்னதுன்னா பாதுகாப்பான ஒரு உறவு. இந்த உறவில் வந்துட்டு எது ரொம்ப முக்கியம்னா நம்பிக்கை. அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்க்குறாங்க. இந்த ரக்ஷாபந்தன் வந்துட்டு ஏன், எப்படி, எதுக்காக செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு நிறையா வெர்ஷன் ஆஃப் ஸ்டாரி இருக்குது. பட் நான் சொல்ல போகிற ஒரு வெர்ஷன் வந்துட்டு ரொம்பவே ரிலேட்டபுளாக இருக்கும். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் கதைக்கு போகலாம். அப்படியே மகாபாரதத்தில் பார்த்தாக்கா, ஒரு நாள் கிருஷ்ண பகவானோட கை விரலில் வந்து வெட்டி ரத்தமாக கொட்டிக்கிட்டே இருந்துச்சு. அப்போ இதை பார்த்து திரௌபதி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கிருஷ்ண பகவான் கையில் வலிய ரத்தத்தை நிப்பாட்டுறதுக்காக அவங்க சாரியிலேருந்து வந்து கொஞ்சமாக கிழிச்சு அந்த விரலில் வந்து கட்டியிருக்காங்க. பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் திரௌபதி பண்ண இந்த விஷயத்தை பார்த்து அவர் ரொம்பவே எமோஷ்னல் ஆயிட்டாரு. அப்போ வந்து அவர் ஒரு சபதம் எடுத்திருக்காரு. என்னதுன்னா, திரௌபதிக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா கண்டிப்பாக நாங்கள் வருவேன்னு சொல்லியிருக்காரு. அப்போ ஒரு நாள் கௌரவர்கள் வந்து திரௌபதி வந்து அவமானப்படுத்தினப்போ பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் தான் வந்து திரௌபதியோட மானத்தை காப்பாற்றியிருக்காரு. எப்படின்னா, கௌரவர்கள் வந்து திரௌபதியோட சேலையை இழுக்கும் போது கிருஷ்ணன் கையில் கட்டின அந்த கயிறால தான் வந்துட்டு அவங்க மானத்தை காப்பாற்றிருக்காங்க. அவங்க இழுக்க அந்த சாரியை இழுக்க அந்த கயிறில் கட்டின அந்த துணி தான் வந்துட்டு அவங்களோட சாரியாக வந்துக்கிட்டே இருந்துச்சு. நான் சொன்ன இந்த கௌரவர்கள் அண்ட் திரௌபதியோட சீன் வந்துட்டு கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு சீன் தான். மகாபாரத்தை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு இது கண்டிப்பாக தெரியும். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இல்லை, பட் ஸ்டில் திரௌபதி ஒரு விஷயத்தினால கிருஷ்ணன் வந்து சபதம் எடுத்து அந்த திரௌபதியை வந்து காப்பாற்றிருக்காங்க, ரக்ஷா பண்ணியிருக்காங்க. அம்மா, அப்பா, நம்மளோட தங்கச்சி, நம்ம நேபர், நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ், யார் கூட வேணாலும் நீங்கள் இது செலிப்ரேட் பண்ணலாம். இதே மாதிரி நெக்ஸ்ட் டே வந்துட்டு நம்ம ரக்ஷாபந்தன் செலிப்ரேட் பண்ணுவோம். நம்ம கூட இருக்கிறவங்க கிட்ட அன்பாக பாசமாக நடந்துக்குவோம். அண்ட் என்ன நடந்தாலும் சரி, நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கு சேஃப்டியாக இருக்கும். இன்னைக்கு அவ்வளோதான். அடுத்த வீடியோ வர வரைக்கும் ஸ்டே டியூன் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவருக்கும் என்னுடைய காதல். நான் ஏதாச்சும் தவறுதலாக பேசியிருந்தேன்னா என்னை மன்னித்து விடுங்கள். அப்புறம் பாய். நம்மளோட பிரதர் சந்தோஷமாக திரௌபதி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, காக்கா, பறவைகள் இதெல்லாமே வந்துட்டு நேச்சர். நம்ம வந்து அது போகணும் சொல்ல முடியாது, வானும் சொல்ல முடியாது.
ஸோ அது வந்துச்சுன்னா வந்துட்டு போட்டோம். ரக்ஷாபந்தன் எப்போ வந்துச்சுன்னா தொண்டையும் போச்சு இல்லை, அதுவே பின்னாடி சவுண்ட் வந்துச்சுன்னா எனக்கு தெரியல. நான் வந்து மைக் உள்ளுக்கு அப்படி முழுங்கிட்டு அவள் பேசினா தான் மற்ற வாய்ஸ் கேட்காது. அப்படிதான் நான் நினைக்கிறேன். ஐயோ, அப்படிதான் நான் நினைக்கிறேன்.